Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறநலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறநலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் முன்னுரை. அன்பு என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல, மாறாக அது உணர்வு பூர்வமான ஒரு செயல். நம் திருச்சபையில் 1700க்கும் மேலான திருச்சட்டங்கள் உள்ளது. இவை அனைத்தையும் நிறைவேற்றுவது அன்பு என்னும் ஒற்றை செயலில். நாம் யாரை அதிகம் அன்பு செய்கின்றோமோ அவருக்கு தீங்கு இழைக்க மாட்டோம். இன்றைய வாசகங்களின் வழியாய் இறைவன் நம் அன்பை செயலளவில் என்பிக்க அழைக்கிறார். நாம் அடுத்திருப்போரை அன்பு செய்கிறோம் என்றால் நற்செயல்கள் பல புரிந்து அவர்கள் வாழ்வை நலமாக்குவோம். நாம் ஆண்டவரை அன்பு செய்கிறோம் என்றால் அவரது கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது சித்தத்தை நிறைவேற்ற சிலுவைகளையும் சுமக்கும் சீடராக மாற இறையருள் இறைஞ்சி இத்திருப்பலியில் இணைவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை, தூய மனிதர்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று இறைமகன் இயேசுவிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை
நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமது அருட்செயலால் தான் நம்பிக்கையாளர்கள் உமக்கேற்ற வகையில் சிறப்பாக ஊழியம் புரிகின்றனர். இவ்வாறு வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 13, இறை வார்த்தைகள் 8 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூர்பவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு உரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன்மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளைகளில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கு இழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை. மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். 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 ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோ. அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாய் இருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். இருளில் ஒளி என அவர்கள் நேர்மை உள்ளவரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். மனம் இறங்கி
அவர்கள் வாரி வழங்கின, ஏழைகளுக்கு ஈந்தன. அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும், அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 25 33 முடிய. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்தபோது அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இந்த மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நிறைந்த சொந்தங்களே,
இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் சீடர்களாக நாம் மாறுவதற்கு வேண்டிய அடிப்படை கூறுகளை நமக்கு சொல்லித் தருகிறார். அடிப்படை கூறுகளாக ஆண்டவர் இயேசு நமக்கு கூறுவது, கடவுளே எல்லாவற்றிலும் மேலானவர், என்னுடைய சிலுவைகளை நான் சுமக்க வேண்டும், தன்னுடைய உடைமைகளையெல்லாம் விட்டுவிட வேண்டும். இந்த மூன்றையும் தான் ஆண்டவர் இயேசு முக்கிய கூறுகளாக சொல்லுகிறார். தன் தாய் தந்தையையும் மேலாக அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிட அல்ல, மாறாக கடவுளை முதன்மையாக வைத்து, ஆண்டவரே எனக்கு முதன்மையானவர், அவர் மீது நான் அன்பை வைக்கிறேன், அவரே எனக்கு முழுவதுமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கடவுளை முதன்மைப்படுத்துகிறவர் அவரே சீடருக்கு முழு தகுதியானவர் என்று முதன்மையானதாக சொல்லுகிறார். அடுத்ததாக சிலுவைகளை நாம் சுமக்க தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய சிலுவைகள், என்னுடைய சிலுவைகள், அதை நான் தட்டி கழிக்காமல் இன்னொருவருக்கு கொடுத்து விடாமல் நானே சுமக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை சுமந்து கொண்டு நான் சொல்ல வேண்டும். சிலுவைகள் என்பது என்னவாக நமக்கு சொல்லுகிறார்? பொறுப்புகள். ஒரு குடும்பத்தில் குடும்பத் தலைவன், குடும்பத் தலைவி அவரவர்களுக்குரிய பொறுப்பை ஏற்று நடத்துபவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களாக, கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர் நமக்கு சொல்லுகிறார். இயேசுவின் சீடர்களாக விரும்புகிறவர்கள் அவர்களுடைய சிலுவைகளை, பொறுப்புகளை தன் தோள் மேல் சுமக்க வேண்டும். அதை சுமந்து வருகிற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களாக நாம் மாறுகிறோம், கிறிஸ்துவ வாழ்வினுடைய அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் என்று ஆண்டவர் இயேசு இரண்டாவதாக நமக்கு சொல்லுகிறார். மூன்றாவதாக நமக்கு சொல்லித் தருவது தன்னுடைய உடைமைகளையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று. உடைமைகளை ஏன் ஆண்டவர் இயேசு விட்டுவிடச் சொல்லுகிறார்? ஒரு தேவையான சுமையாக அது மாறிவிடக்கூடாது என்று. என்னுடைய ஆசை, என்னுடைய பற்றுதல் எல்லாம் அந்த உடைமையிலே இருந்துவிட்டால் அதை நான் தேவையானதொரு அதற்கு அடிமையாகி என்னுடைய முதன்மையில் இருந்து நான் தவறி விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு உடைமைகளை விட்டுவிட வேண்டும், அதை ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார். இல்லாவிட்டால் அதுவே ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், மங்கி பேக் என்று சொல்லுவார்கள். அந்த மங்கி பேக் என்றமாக அழைக்கப்படும், அது தேவையில்லாத ஒரு சுமையாக மாறிவிடுகிறது. ஆண்டவர் இயேசுவை நாம் பின்பற்ற விரும்புகிற பொழுது, அவருக்கு பின்னால் நாம் செல்லுகிற பொழுது, இயேசு எனக்கு முன்பாக செல்லுகிறார், நான் அவருக்கு பின்பாக செல்லுகிறேன். நான் எதை குறித்தும் நான் பின்னால் திரும்பி பார்க்கவே மாட்டேன். எனக்கு முன்னால் அவர் இருக்கிற பொழுது என்னுடைய பாதை தெளிவாக இருக்கிறது, எனக்கு எந்த குழப்பமும் கிடையாது என்கிற மன உறுதி நமக்கு வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இரண்டாவது பகுதியாக சொல்லுகிறார். சரியான திட்டமிடுதல் வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன திட்டமிடுதல்? 2 உருவகங்களை கொடுக்கிறார். கோபுரம் ஒன்றை கட்ட விரும்புகிறவர் அதற்குரிய அடித்தளத்தை எப்படி இட வேண்டும், ஒவ்வொரு தளமாக அவர் மேல் நோக்கி எழுப்புகிற பொழுது அதற்குரிய அடித்தளம் நல்ல உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை பார்ப்பார் அல்லவா? அல்லது கோபுரத்தை நாம் கட்டுகிற பொழுது சிறிது கடினமானதாக இருக்கும், சாதாரண தளங்களைப் போல கட்டாமல் அந்த கோபுரத்தை நாம் கட்டுவது சிறிது கடினமாக இருக்கும் என்று சொல்லி அதை முன்பே திட்டமிடுவார் அல்லவா? அடுத்ததாக அவர் சொல்லுவது, ஒரு அரசர் இன்னொரு அரசரோடு போர் தொடுக்க போகிற பொழுது அவர் என்னை விட வலிமையானவராக இருக்கிறாரா என்பதை பார்த்து உடனே அமைதியை ஏற்படுத்துகிறவராக அவரிடத்தில் பரிந்து பேச ஒருவரை அழைத்து அனுப்பிவிடுகிறார். இதையே நாம் ஒரு சரியான திட்டமிடுதலாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். இயேசுவை பின்பற்றுவது சாதாரண காரியமல்ல. ஆகவே அதற்கு சரியான திட்டமிடுதலும் ஒரு அர்ப்பணிப்பும் நமக்கு தேவை என்பதை ஆண்டவர் இயேசு இந்த நாளில் நினைவுபடுத்துகிறார். அருமையானவர்களே, என்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஒன்று நிகழ்ந்தது. இந்த வாசகங்களை, நற்செய்தி பகுதியை நான் வாசிக்கும் பொழுதெல்லாம்
அது எனக்கு ஞாபகத்திற்கு வரும். என்ன நிகழ்வு? நான் 2வது ஆண்டு இறையியல் படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த நேரத்தில் மனக்குழப்பம். நான் தொடர்ந்து இறையியல் படிப்பை தொடர்வதா, இந்த குருத்துவ அழைப்பில் நான் தொடர்ந்து மேற்கொள்வதா, தொடர்ந்து முயற்சி செய்து செல்லுவதா என்கிற ஒரு மனக்குழப்பம். அந்த மனக்குழப்ப நேரத்தில் என்னுடைய அம்மாவிடத்தில் சென்று நான் இதுபோல், அம்மா ரொம்ப குழப்பமாக இருக்குது, ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி என்னுடைய அம்மாவிடத்தில் நான் சொன்ன பொழுது என்னுடைய அம்மா இந்த வார்த்தையை, இறை வார்த்தையை எனக்கு மேற்கோளாக காட்டினார். லூக்கா நற்செய்தியில் 9வது அதிகாரத்தில் 62வது இறை வார்த்தையை எனக்கு சொன்னார். அதுவே எனக்கு தைரியமாக அமைந்தது. இயேசுவின் சீடனாக அவருக்கு பின்னால் நான் நடப்பதற்கு ஒரு உறுதியான நம்பிக்கையான இறை வார்த்தையை எனக்கு சொன்னார். கலப்பையில் கை வைத்தபின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறை ஆட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்று சொன்னார். கலப்பையில் நீ கை வைத்து விட்டாய், முன்னோக்கி போ. அந்த சிலுவையை தூக்கி கொள்ள நீ உன்னையே அனுமதி. உன்னை அழைத்த ஆண்டவர் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார், உன் மீது அன்பு வைத்திருக்கிறார், உன் மீது விசுவாசத்தை வைத்திருக்கிறார். ஆகவே உன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை, அவருக்கு எந்த கலக்கமும் இல்லை. ஆகவே நீ கலப்பையை எடுத்துக்கொண்டு விட்டாய். பின்னோக்கி கலப்பை எடுத்துக்கொண்டு யாரும் நிலத்தை உழ முடியாது, முன்னோக்கித்தான் செல்ல வேண்டும். ஆகவே இந்த சூழ்நிலை, இந்த குழப்பம், அது கடவுளை நீ அன்பு செய்கிற பொழுது, கடவுளை நீ முதன்மையாக வைக்கிற பொழுது, ஆபிரகாம் வைத்தது போல, ஈசாக்கு வைத்தது போல, யாக்கோபு வைத்தது போல உன்னுடைய கலப்பையை சுமந்து கொண்டு, உன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு, உன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு முன்னோக்கி நட என்று சொல்லி என்னுடைய தாயார் எனக்கு தைரியத்தை சொன்னார். அருமையானவர்களே, அது முதல் இன்று வரை நான் திரும்பி பார்க்கவே கிடையாது. இயேசுவின் பின்னால் நாமும் செல்வோம், திரும்பி பார்க்கவே வேண்டாம். அவர் நமக்கு முன்னோடியாக இருக்கிறார், அவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். அதையே தான் பவுலடியார் உரோமையருக்கு எழுதி அந்த திருமுகத்தில் நாம் வாசிக்க கேட்டதுபடியாக கடவுள் நம்மீது அன்பு கொண்டிருக்கிறார். அந்த அன்பை மூலதனமாக வைப்போம். அந்த அன்பை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விற்கு சீடனாக இருப்பதற்கு அடித்தளமாக அமைத்து கொள்வோம். அன்பே நமது மூலதனம், அன்பே நமது அடித்தளம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கடவுளுடைய அருளையும் ஆசிரையும் இந்த திருப்பலியில் நாம் உணர்ந்து இறைஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மை அளவுக்கு அதிகமாக நேசித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் ஆற்றானவரே, நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், இன்பங்கள், இடையூறு அனைத்திலும் நிறைய எங்களுக்கு பக்கபலமாக உட்ட துணையாயிருந்து தூய ஆவினுடைய நிறைந்த ஆசீர்வாதத்தை பொழிந்து நாம் கேட்ட சாட்சிய வாழ உள்ளத்திற்கிற மன்றாட்டுக்கள், எண்ணங்கள், விண்ணப்பங்களை உம்முடைய அன்பு பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்பும் நீதியுமான இறைவா, எம் திருச்சபையின் தலைவர்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவர்த்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து சிறப்பாக இறைப்பணி ஆற்றவும், உமது மக்களுக்கு தாழ்ச்சியுடன் சேவை செய்ய தேவையான ஆற்றலையும் அருளையும் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். வல்லமையின் இறைவா, மக்களின் உள்ளங்களை மாத்திரமல்ல இல்லங்களையும் தேடிச் சென்று ஒளிபரப்பு வாயிலாக திருவழிபாட்டு நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு மறைபரப்பு பணிகளை திறம்பட செய்து வரும் மாதா தொலைக்காட்சி நிறுவனத்தையும் அதன் ஊழியர்களையும் சிறப்பாக ஆசீர்வதித்து அவர்கள் தங்கள் பணியை தொய்வின்றி தொடர்ந்திட தேவையான வல்லமை அவர்களுக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் அரசே இறைவா, உலகில் போர்களாலும் பிரிவினைகளாலும் அநீதிகளாலும் துயரும் மக்களை உம் பாதம் ஒப்படைக்கின்றோம்.
நாட்டுத் தலைவர்களின் இதயங்களில் மனத்தாழ்ச்சியை விதைக்கவும் அவர்கள் ஆணவத்துடன் செயல்படாமல் உலகெங்கும் நீதியையும் அமைதியையும் நிலைநாட்டவும் தேவையான ஞானத்தை வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தை பொழியும் இறைவா, திருச்சபையின் உறுப்பினரான நாங்கள் எங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் சோதனைகளிலும் துன்பங்களிலும் தளராமல் உறுதியுடன் நிலைத்திருக்கவும் விண்ணரசில் எங்களுக்கென வைக்கப்பட்டிருக்கும் வெற்றி வாகையை பெறவும் தேவையான பலத்தை வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் மௌனமாக ஆண்டோடத்திலே எடுத்துச் சொல்வோம். நாங்கள் கேட்பதற்கும் மேலாகவே அனைத்து கொடைகளையும் வரங்களையும் பொழிகின்ற நல்ல தகப்பனை, எங்கள் மன்றாட்டுகளுக்கு கனிவாக செவிசாய்த்து நாங்கள் எந்த நிலையிலும் உம்மை பற்றி கொண்டு வாழவும் எப்பொழுதும் மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமையச் செய்தருளும். அது எங்களுக்கும் அது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் புகழ்ந்துரைப்பது மாட்சிமையை மிகுதிப்படுத்தாதெனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதரோடு இணைந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கோரி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். உமது உயிர்ப்பினையும்
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களது ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பான ஆண்டவரே, இந்த பலியை நன்றி திருப்பலியாக, வேண்டுதல் பலியாக, ஆண்மை இலைப்பாறுதலுக்கான பலியாக ஒப்பு கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளை கனிவோடு தயையோடு இரக்கத்தோடு பார்த்தருள வேண்டுமாய் உம்மிடத்தில் வேண்டுகிறோம். உம்முடைய பிள்ளைகள் உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் கேட்கின்ற ஒவ்வொரு ஜபங்களையும் ஆண்டவரே, விண்ணப்பங்களையும் நீர் கேட்டு எங்களுக்கு வேண்டிய அருளையும் ஆசிரையும் ஆண்டவரே கொடுத்தருள வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே இறைவா, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகன் இயேசு கிறிஸ்து போதித்தவாறு இறை அரசு வர வேண்டுமென்று இறை மகன் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம்பிக்கையுடன் பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய குற்றம் குறைகளை, பாவங்களை, பலவீனங்களில் பாராமல் திரு-அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்ள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவர் கொடுத்த அன்பையும் அமைதியையும் ஒருவருக்கொருவர் மனதார மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் சம்மரி. இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். நம்முடைய தடைகளெல்லாம் போய் நிறைந்த அமைதியை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை தந்து நாம் அவரை சார்ந்து அவரை பற்றி கொண்டு வாழ நிறைவாக்குழியாக அழைக்கிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற அனைவரும் நாம் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடல் அனைவரையும் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பு அளித்து அருமருந்தாகிட அருள் புரிந்தருளும். உயிர் தரும் உணவே
நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகு செயலெம்மில் பெருகச் செய்ய உம்மை இறந்து வேண்டுகின்றோம். இவ்வாழ்வில் அடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கின்ற வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆக்குதல் தர்ச்சித்து புனிதப்படுத்துவாராக. விசுவாச வாழ்வில் நாம் நாளும் வாழ வளர சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.